லெக் பீஸோட பிரியாணி கிடைச்சும் அதை பார்க்க தான் முடியுது, திங்க முடியலையே. என்னம்மா சொல்ற? என்னத்த சொல்றது, ஏதோ நம்ம நேரம் சரியா இருக்கிறதால அந்த சந்தோஷ் சஞ்சீவ அபி கழுத்துல தாலி கட்ட வைக்கிறதுக்காக அவன் உன் கழுத்துல தாலி கட்டி உனக்கு புருஷன் ஆயிட்டான். தம்பி இல்லாட்டியும் அண்ணன் உன் கழுத்துல தாலி கட்டினதால நீ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்ட. எப்படியோ நாம எஸ்கேப் ஆயிட்டோம். இல்லைன்னா நாம அணுவ கொன்னதுக்கு இந்நேரம் 2 பேரும் ஜெயில இருந்திருக்கணும். ஷூமா, அதான் தப்பிச்சாச்சுல, அப்புறம் எதுக்கு அதை பத்தியே பேசிட்டு இருக்கா? இல்லடி, நம்ம கொலைகேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம். எங்க அண்ணன் சொத்த ஆட்டைய போட்டு அனுபவிக்க போறோம். இத்தனை நாள் நம்ம கண்ட ட்ரீம் எல்லாம் நடக்க போகுது. நமக்கு தானா எல்லாம் நடக்குது. அந்த சந்தோஷத்தை கொண்டாடலான்னு பார்த்தா இதுங்க என்னடானா கப்பல் கொந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்குதுங்க. பாரு, அந்த சீதா வேற யார் பேச்சையும் கேட்காம அபி அந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வருவேன்னு வம்படியா போயிருக்கா. போனவளை இன்னும் காணோம். அங்க என்ன நடந்துச்சுன்னு வேற தெரியலையே. என்ன வேணாலும் நடக்கலாமா? அத்தை அபி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா கூட அபி இந்த வீட்டு மருமக கிடையாது, சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரி தான். அதுவும் அக்கா வந்துட்டாங்களே. அபி இருமா, முதல் தடவையா நம்ம வீட்டுக்குள்ள மருமகளா வரப்போற. உன் புருஷனோட சேர்ந்துதான் வரணும். இரு. இந்த திமிர் பிடிச்சவ வரதே தப்பு, இதுல புருஷன் கூட வேற உள்ள வரணுமா? இப்ப வந்துடுறேன், நீங்க வாங்க சம்பந்தி. சஞ்சீவ் எங்க? சஞ்சீவ், டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? கீழே வா, வந்து உன் பொண்டாட்டி கூட நில்லு. அந்த ஃபார்மாலிட்டிஸ் தேவையில்லை, நான் இங்கே இருக்கேன். டேய் அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. அபி நம்ம வீட்டுக்குள்ள மருமகளா வரப்போறா. அப்படி அவ வரும்போது அவளோட புருஷன் நீ அவ பக்கத்துல இருக்கணும். அதுதான்டா சம்பிரதாயம். ஒன்றும் தேவையில்லைம்மா. மனசுக்கு பிடிச்ச மேரேஜா இருந்தா தானே நீங்க சொல்ற சம்பிரதாயம் எல்லாமே. அவ என்ன பிடிக்கான்னு சொன்னவ தானே, இதெல்லாம் எதுக்கு? இவன் பேசுற பேச்ச பார்த்தா இந்த குடும்பம் அபிய ஏத்துக்கிட்டாலும் இவன் ஏத்துக்க மாட்டான் போல இருக்கே. சஞ்சீவ், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வந்து அபி பக்கத்துல நில்லு, வா. சீதா, அவன் தான் வரமாட்டேங்கிறான்ல, எதுக்கு அவனை கம்பல் பண்ணிட்டு இருக்க? அவனுக்கு பிடிக்கலாம் விட்டுடு. நீங்க பேசாம இருங்க. புள்ள தப்பு பண்றாங்கிறதுக்காக அவனை தட்டி கேட்காம இருக்க முடியுமா? சஞ்சீவ், நீங்க என்ன மதிக்கிறதா இருந்தா அபி பக்கத்துல வந்து நில்லு. அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். அம்மா, நான் சொல்றேன், என் பேச்ச நீ கேப்பியா கேட்க மாட்டியா? என்ன சீதா ஒரு வார்த்தை சொன்ன உடனே பொசுக்குன்னு இப்படி பல்ட்டி அடிச்சுக்கிட்டு நிக்கிறா? ஐயோ, இவனை நம்பவே முடியாது. நாம தான் ஏதாவது செஞ்சாகணும். என்னடா யோசிக்கிற? அவ பக்கத்துல போய் நில்லு, போ. சுமதி, ஆரத்தி ரெடியா? இத கொண்டு வரேம்மா. குடு. இந்தாங்கம்மா. அந்த நவதானியத்தை எடுத்துட்டு வா. சரிம்மா.
நிறுத்துங்க. என்ன நீ ஏன் பொண்ணு வரும்போது நீங்க ஆர்த்தி எடுக்கல? இப்ப இவளுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? ஆர்த்தின்றது ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறவங்களுக்கு தான் எடுப்பாங்க. உன் புருஷனை துரத்தி விட்டதுல இருந்து நீ உன் பொண்ணு இங்க தானே இருக்கீங்க, அப்புறம் என்ன? ஏய் காளி, தேவையில்லாம பேசிட்டு இருக்க. ஏன் பொண்ணுக்கு ஆர்த்தி எடுக்கணும் அவ்வளவுதான். ஐயோ, கீறி போன கிராம போன் தட்டு மாதிரி ஆர்த்தி எடுன்னு சொல்லி ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? காளி, இப்ப நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? அண்ணி, நீங்க என் பொண்ணுக்கு ஆர்த்தி எடுக்கணும். சிந்தாமணி, நீ ஆரத்தி எடுத்தானம்மா சந்தோஷம் ஸ்ரீஜாவும் உள்ள வந்தாங்க. அன்னைக்கு நான் எடுத்தேன். ஆனா அண்ணி எடுக்கிற மாதிரி வருமா அண்ணே? அண்ணி கையால என் பொண்ணுக்கு ஆர்த்தி எடுக்கணும். சின், திரும்ப திரும்ப எடுக்கிறதுக்கு அதனால சினிமா டிக்கெட்டா? சும்மா இருங்க கொஞ்ச நேரம். டே காளி, சிந்தாமணி, நீ புரியாம பேசாத. சாங்கியப்படி ஆரத்தி எல்லாம் ஒரு தடவை தான் எடுக்கணும். நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இத வெளியில ஊத்திரு. அபி, இத உதைச்சிட்டு நீங்க 2 பேருமே வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. அக்கா மருமகளா வரணும்னு ஆசைப்பட்ட வீடு இது. அவ வர வேண்டிய வீட்டுக்கு நான் மட்டும் வரனே. அபி, என்னம்மா யோசிக்கிற? உள்ள வாமா.